எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனை உங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டு வர உங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட மீண்டுமாய் உங்களிடத்தில் தேவன் பேச சொல்லுகிற ஒரு வேத வார்த்தை. கடைசியில் நம்ம ஒரு ஜெபம் சொல்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும். அப்போ அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியில் புதிதாக்குதல். ஒரு தம்பியாட்ட சொன்னால் தீத்து 3:5 சொல்லப்பட்டிருக்கு, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் தான் ரட்சித்தார். அப்போ மறு ஜென்ம முழுக்கினால் என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். லூக்கா 12:50 சொல்லுது, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடிகிற வரைக்கும் எனக்கு நெருக்கம் தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 5 பேரை 2 பேர் ஆக்கிடுவாரா, மாமிக்கும் மருமகளுக்கு மாமிக்கும் சண்டையடி போட்டுருவோம். அப்போ அது ஒரு முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கணுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம சொல்கிறோம் கடைசியில் அந்த ஜெபம் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும். இது 2 கொரிந்தியரில் 13 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன இருக்குது? ஐக்கியம். நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? பெறணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒரு ஐக்கியத்தை வைக்கணும். இந்த பரிசுத்த ஆவியான சபைக்குள்ளே இல்லைன்னாக்கி ஐக்கியமே கிடையாது, சண்டை தான். ஒருத்தன் உடைப்பான். யாருக்கு இருக்கணும்? பிஷப்புக்கு இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? பிஷப்புன்னு எல்லாரும் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரெவரண்டுங்காங்க. அது என்ன அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்குலாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாக்கி ஜனங்கள் சீர்கட்டு போயிடுவாங்களாம். என்ன இல்லைன்னா தீர்க்க தரிசனம் இல்லைன்னா ஜனங்கள் நினைச்சுவாங்களாம். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் சபைக்குள்ளே சீர்கட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஊழியக்காரன்ட்ட என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. அவன் பெருமையாக இருக்காது. ஆனால் டாக்டரை மட்டும் கரெக்டாக பார்த்து போவாங்க. இவன் நல்ல எஜுகேஷன் உள்ளவனா, நல்லா படித்தவனா, நல்ல கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கா, அப்படி சொல்லி தான் ஊசி போட போவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய சபைக்குள்ளே எல்லாரும் ஐக்கியமாக இருக்காங்க. இங்கே என்ன இல்லை? ஐக்கியம் இல்லையே. பரிசுத்தாவியாக ஐக்கியம் இல்லை. ஆனால் தினமும் எல்லா சபையிலையும் ஜெபம் முடிஞ்சவொன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எங்கே இருக்குது? அந்த வார்த்தை தான் தினமும் சொல்லுவோம். நாங்கள் சொல்ல தானே செய்வோம், அதன்படி நடக்க மாட்டோம்டா. அதான் நான் யாக்கோபு 1:22 நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. நாங்கள் கேட்கத்தானே செய்வோம், நாங்கள் தான் செய்ய பண்ணுவேன். 2க்காக எதுக்கு ஆர்டர் கொடுக்க? ஒன்று எடுக்க, ஒன்றை விட. ஆனால் அங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 58:5 பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பரிசுத்தாவியே வேண்டான்னு சொல்கிறவங்களாம் செவிட்டு விரியன் தான். இதுதான் உண்மை. பரிசுத்தாவியானவர் இருந்து ஐக்கியம் வந்துடும், உனக்கு சகிப்புத்தன்மை வந்துடும், விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வந்துடும். சபைக்குள்ள ஒரு விரோதி வந்தாலும் கூட அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆண்டவர் அதான் மத்தேயு 5:44 சொல்லிக்க, சத்துருக்களை சிநேகிங்கள், சபிப்போரை வாழ்த்துங்க, உங்களை துக்கப்படுத்துக்காக என்ன செய்யுங்க? செவிங்க. சிநேகிக்கிறவங்களே சிநேகித்த உங்களுக்கு என்ன லாபம்? சிநேகிக்காதவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. இதைத்தான் சொல்கிறாங்க. நான் தருமபுரி மாவட்டத்தில் ஊழியம் பண்ணுற மாதிரிங்க, கர்த்தர் எனக்கு யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செய்ய சொன்னார், சந்தோஷமாக செய்கிறேன். பின்னால் வந்து அவங்க திட்டுறாங்க, தின்னா திட்டு போகிறாங்க. ஆண்டவரே திட்டினாங்க. ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை சொன்ன உடனே ஜீவாப்பா நானே என்னாரு உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை மட்டும் சும்மாவா விடுவாங்க? எல்லாரும் கட்டாயம் திட்ட தான் செய்வாங்க. திட்ட நமக்கு ஆசீர்வாதம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் ஐக்கியம் வந்துடும். ஐக்கியம் வந்தீங்கன்னா நீங்கள் ஐக்கியமாக தான் அடிப்பீங்க. இன்னும் டப்பாட தான் கொடுப்பீங்க. இது ஒரு அழகான ஒரு கிண்ணம் வச்சுருக்காங்க, ஊற்றி கொடுங்க. ஐக்கியபந்தினா வாயில் கொடுத்து தொடச்சி எடுக்கணும். இதுதான் ஐக்கியபந்தி. ஐக்கியமாக இருந்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தால் யாரும் பக்கத்தில் வந்து பிரிக்க முடியாது. உங்கள் சபைக்குள்ள நீங்கள் ஐக்கியமாக இருந்தாலும் எந்த சபைக்காரனும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேச முடியாது. நீங்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை பேசுகிறவங்கள காரணம் என்ன? சபைக்குள்ள என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. ஒரே எலெக்ஷனே நடத்தாருன்னு ஆண்டவர் சொல்லுவார். குழுக்கள் முறையில் தான் 12வது சீசனை எடுத்தார். குழுக்கள் முறையில் தான் யோனாவை கண்டுபிடிச்சாங்க.
குலுக்கல் முறையில் தான் எல்லாமே நடத்தப்படுது வேதாகமத்தில். ஆனால் இன்றைக்கி குலுக்கல் முறையில் நம்ம வேத வசனத்தின்படி தான் நம்ம நடக்க மாட்டோமே. வேத வசனத்தின்படி நடந்து பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவார். பரிசுத்தாவினால புதிதாக்குதல் கிடைக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை பலப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி வராங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. இப்படி உங்கள் அன்பு சகோதரன் கோ கிருபாகரன் ஒய்யான்குடி. காட் பிளஸ் யூ.